எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அந்த தலைவருக்கான ஒரு பாராட்டு விழாவோ பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க. கலைஞர் இன்னைக்கு நம்மளிடம் இல்லை. ஆனால் கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் அவரை நாம் கொண்டாடுகிறோம். பல கூட்டங்கள் நான் சொல்றதான், ஒரு காலத்துல என்ன சாதின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ படிக்க கூடாதுன்றதுக்காக கேட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு தரேன், வா படிக்க வா, கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புடன் தருகிறேன் என்பதை மாற்றி காட்டினார் பாத்தீங்களா கலைஞர். அந்த கலைஞருக்காக தான் அவருடைய புகழை போற்றுகிற விதமா தயவு செய்து ஒரு முறையாவது போய் கலைஞருடைய நினைவை தப்பி பாருங்க. ஏதோ கட்சிக்காரனாக எங்களுடைய தலைவர்களுடைய நினைவை தப்பி பாருங்கிறதுக்காக நான் சொல்ல என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன திட்டத்தை எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு கொஞ்சம் போய் தயவு செய்து படித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் 1971 72 69 ஃபர்ஸ்ட் சிஎம் வரும்பொழுது அதற்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடித்தளம் விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவராக தான் இருக்கும். சட்டமன்றத்தில் நாங்க பேசும்பொழுது எதிர்கட்சியை சார்ந்த எந்திரிச்சு இது எங்களுடைய ஆட்சியில் கொண்டு தான் பேசினாங்க அப்படின்னாலே அது 1971 என்ன கலைஞர் கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும்.